எக்ஸ்பெக்டிங் சடன் ரிசல்ட்ஸ் இன் பேரண்டிங் வில் நெவர் ஹேப்பன். ஐயோ இந்த பேரண்டிங் அட்வைஸ் எல்லாம் என் குழந்தைகிட்ட செட் ஆகுதுப்பா, இதெல்லாம் சொல்லி கொடுத்து என்னால மாரடிக்க முடியாது. ஒரு நல்ல டாக்டர் கிட்ட இருந்தோ, ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட இருந்தோ, யூடியூப்லயோ இல்ல நேர்லயோ ஒரு அட்வைஸ் சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம உடனே நம்ம குழந்தைகிட்ட வந்து ட்ரை பண்ணுவோம். ஒரு வாரம் 2 வாரம் ட்ரை பண்ணுவோம், டெஃபினட்டா நடக்காது. உடனே நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு, ஐயோ எப்பா நம்மளால மாரடிக்க முடியாதுப்பா சாமி, இது நமக்கு செட் ஆகாது, நம்ம எப்பயும் போலயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவோம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எல்லா பேரண்டிங் அட்வைஸுமே குழந்தைங்களோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல இருந்தே ஃபாலோ பண்ணணும். அது நீங்க கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும். ஆனா நம்ம இதை என்ன பண்ணுவோம், ஒரு 6 வயசு 7 வயசு ஆல்ரெடி இருக்கிற குழந்தைகிட்ட சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுவோம். ஆனா அவங்களுடைய பிரெயின் ஆல்ரெடி ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ள நம்ம ஒரு விஷயத்தை போய் இன்சர்ட் பண்றோம், விச் இஸ் இம்பாசிபிள். ரொம்ப நாள் இதை நீங்க கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணணும். எஸ்பெஷலி குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க கிட்ட இன்னும் நிறைய டைம் ஆகும். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்றோம், ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கோம், அவங்கள திட்டுறோம், இல்லைன்னா நம்ம இதெல்லாம் நடக்காதுன்னு விட்டுடுறோம்.